எப்பயுமே ரொம்பவே அழகாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ஆசை. அதுலேயும் ரொம்ப யங்காக இருக்கணும், அதுதான் எல்லாருக்குமே ஆசை. ஸோ அதுக்கு ஸ்கின் மேலே யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ் மட்டுமே போதாது, அது கூடவே நம்ம சரியான உடற்பயிற்சி இருக்கணும், ஆரோக்கியமான உணவு இருக்கணும், நேரத்துக்கு தூங்கணும், எப்பயும் தூய்மையை கடைபிடிக்கணும். இந்த 4 விஷயமும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். அதில் 5வது விஷயம்தான் இந்த ப்ராடக்ட்ஸு. ஸோ எக்ஸ்டர்னல் பாடிக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட்ஸ். ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பின்பற்றினா மட்டும்தான் நமக்கு ஆரோக்கியமான, அழகான, எப்பயுமே எங்கான ஒரு உடல் அமைப்பு நமக்கு அமையும். ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இது எல்லாமே வந்து மெயின்டைன் பண்ணணும். ஸோ இது எல்லாமே ஒவ்வொன்றும் கம்பைன் தான். ஆள் பாதி ஆடை பாதின்னு எப்படி சொல்கிறோமோ அதே மாதிரி தான் இதுக்கு எல்லாத்துக்கும் வந்து இந்தந்த விஷயங்கள் மெயின்டைன் பண்ணால் தான் அந்த ஒரு எதிர்பார்க்கக்கூடிய நம்மளோட ஃபைனல் ரிசல்ட் நமக்கு கிடைக்கும். ஸோ ஆரோக்கியமாக இருக்கணுன்றது ரொம்பவே இம்பார்ட்டன்ட், இந்த மனசில் நம்ம வச்சுக்கணும். ஸோ வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் மாமாஎர்த்தோட ப்ராடக்ட். நிறைய பேர் மாமாஎர்த் ப்ராடக்ட்டை இன்றைக்கி ரொம்ப விரும்பி வாங்குகிறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் வாங்குறதுக்கு முன்னாடி அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது எவ்வளோ குவான்டிட்டி, எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ற அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ நான் பண்ணுறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற ப்ராடக்ட் மாமாஎர்த்தோட பாய் பாய் பிளிமிஷஸ் அண்ட் பாய் பாய் ஓப்பன் போஸ். ஸோ நிறைய பேருக்கு பிளிமிஷஸ் ஓப்பன் போஸ்ன்றது ஒரு பெரிய பிரச்சனை. ஈஸியாக ஸ்கின் ஃபேர்னஸ் கூட கிடைச்சிருதுங்க, ஆனால் கிளியர் ஸ்கின் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதுலேயும் பிளிமிஷஸ் இருந்தது அப்படின்னா அது ஹைட் ஆகிறதுக்கு ரொம்பவே டைம் எடுக்குது. ஆப்வியஸ்லி பிளிமிஷஸ் இருக்குது அப்படின்னாலும், ஓப்பன் போஸ் இருக்குனாலும் அது சரியாகிறதுக்கு நம்ம ப்ராப்பரான டயட்டும் ப்ராப்பரான மெயின்டெனன்ஸும், அதாவது மெயின்டைன் பண்ணுற ப்ராடக்ட்டும் ரொம்பவே இம்பார்ட்டன்ட். ஸோ அது நம்ம யூஸ் பண்ணும் போது நம்ம ரெகுலராக அதை யூஸ் பண்ணுறோமா, கரெக்டான வேலை யூஸ் பண்ணுறோமா, சரியான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணுறோமா அப்படின்றது இருக்குது. ஸோ அதுக்காக இந்த ப்ராடக்டை பற்றி நான் ஒரு சின்ன ரிவ்யூ இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ இந்த ப்ராடக்ட் நான் எடுத்திருக்கேன், அது எப்படி இருக்குது, அப்ளை பண்ணால் என்ன டெக்ஸ்சர் இருக்குது, அதில் என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது, இது எல்லாமே பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் ப்ராடக்ட், மாமாஎர்த்தோட பாய் பாய் ஓப்பன் போஸ் அண்ட் பாய் பாய் பிளிமிஷஸ். ஸோ இதில் என்னென்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து ஓப்பன் போஸ்க்கும் பிளிமிஷஸ்க்கும் டாட்டா காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது அந்த அளவுக்கு ஒர்த் இருக்கா, இந்த ப்ராடக்ட்ஸில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் எப்படி நமக்கு ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் பார்க்க போகிறீங்க. ஸோ கண்டிப்பாக அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், பாருங்கள். மாமாஎர்த் வந்து பார்த்திங்கன்னா பேக்கிங்லாம் அடிச்சுக்க முடியாது, பேக்கிங் வந்து பெஸ்ட்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நல்ல எக்ஸ்க்ளூசிவ் பேக்கிங். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது பாய் பாய் பிளிமிஷஸ். இந்த மாமாஎர்த்தில் தான் இந்த ப்ராடக்ட் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். மாமாஎர்த் வெப்சைட்டில் இருக்குது, தென் மாமாஎர்த்தில் ஆப் கூட நீங்கள் வச்சுட்டு, நிறைய பேர் மொபைல் ஃபோனில் தான் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க. ஸோ ஆப் யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணுங்கள், நிறைய ஆஃபர்ஸ் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. இதோட ரேட் வந்து 449 அந்த பாய் பாய் பிளிமிஷஸோடது. ஸோ இது வந்து ஃபேஸ் க்ரீம் மாதிரி தான் இருக்குது. இதில் வந்து மல்பரி எக்ஸ்ட்ராக்ட் அண்ட் விட்டமின் சி இருக்குது. இதில் இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பேரபன் ஃப்ரீ, மினரல் ஆயில் ஃப்ரீ, அண்ட் தென் இது எல்லா ஸ்கின்னுக்குமே சூட் ஆகும். ஸோ இதெல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒன் திங் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னா ஃபுட் ரிலேட்டட் கெமிக்கல்ஸு, ஃபுட் ரிலேட்டட் இன்க்ரீடியன்ட்ஸு, இது மாதிரியெல்லாம் தான் இருக்கும். ஸோ கெமிக்கல் இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டுமே இருக்காது. பட் அந்த கெமிக்கல் வந்து 2 வகை இருக்குது. நமக்கு ஹார்ம்ஃபுல் பண்ணுற ஹெவி கெமிக்கல்ஸ் இருக்குது, நமக்கு ஃபுட்டில் கூட ஆட் பண்ணுற ஒரு நேச்சுரல் கெமிக்கல்ஸ் இருக்குது. ஸோ இது எல்லாமே வந்து நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும். ஆஸ் எ காஸ்மெட்டாலஜிஸ்ட் எனக்கு தெரியும், நான் வந்து இதெல்லாமே படிச்சிருக்கேன், லேர்ன் பண்ணியிருக்கேன். ஸோ என்னென்ன ப்ராடக்ட்ஸு, என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், என்னென்ன கெமிக்கல்ஸ் வந்து கவர்மெண்ட் அப்ரூவல் பண்ணியிருக்காங்க நம்ம இந்தியாவில், தென் எந்தெந்த ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம ஸ்கின்னில் வந்து யூஸ் பண்ணலாம், அது ஹார்ம்ஃபுல் பண்ணாது அப்படின்றது எல்லாமே வந்து நான் படிச்சிருக்கேன். ஸோ அதை வச்சு நான் இந்த நார்மலாக அக்வா இல்லாமல் எந்த ப்ராடக்ட்டும் பண்ண முடியாது. இந்த அக்வான்றது வந்து பார்த்திங்கன்னா காமனாக எல்லா ப்ராடக்ட்லேயுமே வந்து டிஸ்டில்டு வாட்டர் யூஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க, நார்மல் டேப் வாட்டர் கிடையாது. இது வந்து அக்வா பியூர் டிஸ்டில்டு வாட்டர் வித்தவுட் அயோடினில் தான் இது பண்ணுறாங்க. இதில் முக்கியமான 4 இன்க்ரீடியன்ட்ஸ் இருக்குது. அதில் ஒன்று வந்து மல்பரி எக்ஸ்ட்ராக்ட். ஸோ மல்பரி எக்ஸ்ட்ராக்டில் ஆன்டி-ஆக்சிடென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஆன்டி ஏஜிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கிறதுனால உங்களுக்கு ஸ்கின்னை வந்து எப்பயுமே எங்கே வைக்கும். அது இல்லாமல் இந்த பிளிமிஷஸ் இந்த மாதிரி மார்க்ஸ் எல்லாம் வரும்போது
அது எல்லாமே டெம்பரவரி தான். அது எல்லாமே வந்து உங்களுக்கு சீக்கிரமாக ரெடியூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்கும். பட் நம்ம எதுவுமே யூஸ் பண்ணல அப்படின்னா ஒரு 6 மந்த்ஸ் 7 மந்த்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அதுவே ஃபேட் ஆகும். பட் நம்ம இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும்போது ஒரு 2-3 மந்த்ஸில் நமக்கு இந்த இது எல்லாமே கொஞ்சம் இயர்லியாக ஃபேட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவும் ஹெல்த்தி வேலை. தென் டெய்ஸி ஃப்ளார் எக்ஸ்ட்ராக்ட். இதில் வந்து டெய்ஸி ஃப்ளார் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டெய்ஸி ஃப்ளார் கண்ணுக்கு மட்டும் அழகு இல்லை, அது வந்து நம்மளோட முகத்தையும் அழகு பண்ணுது, நம்மளோட ஸ்கின்னையும் பராமரிக்குது அப்படின்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அது என்ன பண்ணுது அப்படின்னா ஸ்கின் லைட்டன் பண்ணுது. ஸ்கின் லைட்டன் பண்ணுது அப்படின்னா அந்த பிளிமிஷஸ் மார்க்ஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக லைட்டன் பண்ணி உங்களோட பிளிமிஷஸை காணாமல் போக இந்த டெய்ஸி ஃப்ளார் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணுது. லிக்கோரைஸ் வந்து பார்த்திங்கன்னா அதிமதுரம். ஸோ அதிமதுரம் என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்க ஹைப்பர் பிக்மெண்டேஷனை ரெடியூஸ் பண்ண இந்த ப்ராடக்டில் ஹெல்ப் பண்ணுது. தென் விட்டமின் சி, ஒரு நல்ல ஒரு ஆர்கானிக்கான இன்க்ரீடியன்ஸ் கொடுத்து உங்களுக்கு ஒரு ப்ராடக்ட் பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக அதோட ரிசல்ட் வந்து ரொம்ப வேகமாக இல்லைனாலும் ஸ்லோவாக இருந்தாலும் அந்த ரிசல்ட் வந்து உங்களுக்கு பெர்மனண்ட்டாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து முழுக்க முழுக்க என்னோட கருத்து. ஆக்சுவலி இந்த இருக்க இன்க்ரீடியன்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் படிக்கிறது எல்லாமே எங்கே இருந்தாலும் எங்கே படித்து பார்த்தாலும் சேம் இதே தான். பட் இது உங்களுக்கு ஒர்க் ஆகுதா? ஏன்னா ஸ்கின் டு ஸ்கின் அவங்களோட ஒவ்வொரு அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட்ஸ் மட்டும் டிஃபர் ஆக நிறையவே வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் இந்த ப்ராடக்ட் எப்படி இருக்குது, என்ன ப்ரைஸில் இருக்குது, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது, இந்த அன்பாக்சிங் எல்லாமே உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை தாண்டி உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வாங்கணுமா வாங்க வேண்டாவா அப்படின்றது உங்களோட விருப்பம் தான். அடுத்து நம்ம பார்க்கலாம் இந்த ப்ராடக்ட்டு எப்படி இருக்குது அப்படின்ட்டு அன்பாக்சிங் பண்ணலாம். ஸோ இந்த ப்ராடக்ட் இது மாதிரி தான் அது உள்ளே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பம்ப் டைப்பில் உங்களுக்கு ஒரு க்யூட் கண்டெய்னரில் இது வருது. இது பம்ப் டைப்பில் இருக்குது. ஸோ நமக்கு வேஸ்டேஜ் இருக்காது. தென் ஹைஜீனாக யூஸ் பண்ணிக்க ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்ஈவன் ஸ்கின்னுக்கு எல்லாமே யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஈவன் ஸ்கின் டோன் கிடைக்கும். ஸோ ஹோப்ஃபுல்லி ட்ரை பண்ணி பார்த்துருக்கேன். ஓரளவுக்கு எனக்கு சேஞ்சஸ் தெரியுது. ஏன்னா ஆப்வியஸ்லி சீரியஸ்லி நான் 1 வீக் மேலே யூஸ் பண்ணல. ஏன்னா 1 வீக் முன்னாடி வந்துச்சு, வந்த நாள்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்தேன். அது இல்லாமல் ஒரு என்னோடய ஸ்டாஃப் ஒருத்தவங்களுக்கு கொடுத்தேன். ஸோ அவங்களும் வந்து யூஸ் பண்ணி பார்க்கும்போது அப்ளிகேஷனுக்கும் யூசேஜ் மெத்தடுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லை, ரொம்ப கன்வீனியண்ட்டாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் நாள் யூஸ் பண்ணணும். இந்த ஒரு அட்லீஸ்ட் இந்த ஒரு கண்டெய்னர் யூஸ் பண்ணி பார்க்கும்போது நமக்கு அதோட ரிசல்ட்ஸ் எப்படி இருக்குது அப்படின்றத நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். பிம்பிள்ஸ் வர நிறைய காரணங்கள் இருக்குது. அன்ஹைஜீனாக இருக்கிறது, ஃபுட்டில் நிறைய ஆயில்ஸ் சேர்த்துக்கிறது, கையை வந்து எப்போ பார்த்தாலும் வச்சுட்டு சின்னதாக ஒரு பிம்பிள்ஸ் வந்தாலும் அதை வந்து ஸ்க்யூஸ் பண்ணி விட்டுருவீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணுறது, பாடி ஹீட் ஆகுறதுனால, மென்சஸ் டைமால் கேர்ள்ஸ் அவாய்ட் பண்ணியே ஆகணும் அந்த பிளிமிஷஸ் எல்லாம். ஸோ அப்படி இருக்கவங்களுக்கு ஒரு பிளிமிஷஸ் க்ரீம் வந்து ரொம்பவே இம்பார்ட்டன்ட் தான். இப்போ டிஃப்ரென்ஸ் இதை அப்ளை பண்ணியிருக்கேன். ஸோ இதோட ஸ்மெல் வந்து இந்த ஃப்ளாரை கசக்குனா ஒரு மாதிரி ஸ்மெல் வரும், அந்த மாதிரி ஸ்மெல்லில் தான் இருக்குது. ஸோ பிளிமிஷஸ் பார்த்தாச்சு. இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து ஓப்பன் போஸ்ட் போகலாம். இது வந்து ஓப்பன் போஸ்ட். நான் அதை ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஓப்பன் போஸ்ட்டை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் போஸ்ட். இப்போ இதில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க, இதுக்கும் அதுக்கும் என்ன வித்தியாசம், என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, வித் ரோசிப் அண்ட் நயசிமைட். ஸோ நயசிமைடுன்றது ஒரு விட்டமின் தான். விட்டமின் B3+ தான் வந்து நயசிமைட்னு சொல்லுவாங்க. அதோட இன்னொரு பேர் விட்டமின் B3+. ஸோ ரோசிப்ன்றது எசென்ஷியல் ஆயில். ஸோ இந்த எசென்ஷியல் ஆயில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல ஃபைன் லைன்ஸ் இதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஆக்சுவலி வந்து ரோசிப் வந்து நாங்கள் அதுக்கு தான் போடுவோம். ஸோ இதில் எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஸோ ஓப்பன் போஸ். ஸோ ஓப்பன் போஸில் இருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்திங்கன்னா பேஸ் எல்லாமே இன்க்ரீடியன்ட்ஸ் சேமாக தான் இருக்கும், மோரோவர் சேமாக தான் இருக்கும். பட் எது வந்து யூனிக்காக கொடுத்துருக்காங்க அந்த இன்க்ரீடியன்ட்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் வந்து ரோசிப் ஆயில். ரோசிப் வந்து பார்த்திங்கன்னா ஆன்டி-ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்கும். ஸோ அது வந்து விட்டமின் ஏ இருக்கும். ஸோ இட் ஹேட்ஸ் இன் ஸ்மூத்திங் ஃபைன் லைன்ஸ். ஃபைன் லைன்ஸ்க்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக. ஸோ ஃபைன் லைன்ஸ் இருந்தது அப்படின்னா
அது எல்லாமே ஹைட் பண்ணுறதுக்காகவும் ஸ்கின் ஃபர்மிங் அண்ட் டைட்னிங்காகவும் இதெல்லாம் ரோசிப் ஆயில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. தென் சினமைட் யூஸ் பண்ணியிருக்காங்க. நைசினமைன்றது விட்டமின் B3+ அதோட இன்னொரு நேமு. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகுது, என்லார்ஜ் ஆகிருக்க போஸை வந்து டைட்டன் பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் B3+ நமக்கு யூஸ் ஆகுது. தென் ப்ளூ லோட்டஸ். ஸோ லோட்டஸ் கேள்விப்பட்டிருக்கோம், இதில் ப்ளூ லோட்டஸ் அப்படின்றது போட்டிருக்காங்க. இது எதுக்காக அப்படின்னா இது வந்து நம்மளோட ஸ்கின்னோட இரிட்டேஷன் எல்லாத்தையும் வந்து சரி பண்ணும். தென் இன்ஃப்ளமேஷன், ஸ்பெல்லிங்ஸ் இந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னா இது மெடிசினல் ஹர்பாக வந்து நமக்கு இந்த ப்ளூ லோட்டஸ் ஹெல்ப் பண்ணுது. ஸோ அது ஒரு இன்க்ரீடியண்ட்டாக அதில் ஆட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு இன்க்ரீடியண்ட் லென்டில். ஸோ லென்டில் வந்து எதுக்கு அப்படின்னா முக்கியமாக ஓப்பன் போஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் கம்பல்சரி இந்த போஸை க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா அந்த துவாரங்களில் இருக்க அந்த இம்ப்யூரிட்டிஸை வெளியே எடுக்கணும். அது வெளியே எடுத்ததுக்கப்புறம் இந்த ப்ராடக்டோட மற்ற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாமே உள்ளே போயிட்டு உங்களுக்கு வேலை செய்யும். ஸோ அந்த அன்க்ளாக் பண்ணும் அந்த போஸை. ஸோ இதுக்கு லென்டில் ஹெல்ப் பண்ணுது. லென்டில் என்ன போட்டிருக்காங்கன்னா இட் ஜென்ட்லி எக்ஸ்ப்ளோய்ட்ஸ் அண்ட் ரிமூவ்ஸ் டெட் ஸ்கின் செல்ஸ் ப்ரிவென்டிங் பிளாக் ஹெட்ஸ் அண்ட் ஒயிட் ஹெட். என்னோட அட்வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளீஸ் நீங்கள் எல்லாருமே வந்து க்ளீனப் பண்ணுங்கள். 15 days அட்லீஸ்ட் 20 days ஒன்ஸ் க்ளீனப் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு ப்ராடக்ட் உங்களோட ஸ்கின்னுக்கு கொடுத்தாலும் அது ஈஸியாக வேலை பண்ணும், ரொம்ப சீக்கிரமாக வேலை பண்ணும். அதே சமயம் நீங்கள் எப்பயுமே உங்களோட ஸ்கின்னை ஓப்பன் போஸ் ஆகாமல் பார்த்துக்கலாம். ஓப்பன் போஸ் ஒன்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னா அதை க்ளோஸ் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நீங்கள் அப்பப்போ க்ளீன் பண்ணி பிளாக் ஹெட்ஸ் ஒயிட் ஹெட்ஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸ்கின் பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த 4 இன்க்ரீடியன்ட் தான் வந்து இதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ப்ரெஸ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி யூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த ப்ராடக்டை பம்ப் பண்ணிவிட்டு நம்மளோட ஃபிங்கர் டிப்பில் எடுத்துக்கோங்க. ஃபிங்கர் டிப்பில் எடுத்துகிட்டு ஜஸ்ட் இப்போ இங்கெல்லாம் நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ஃபேஸில் சர்க்குலர், அதாவது கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ் சொல்லிவிட்டு நீங்கள் மசாஜ் பண்ணுங்கள். சர்க்குலர் ரொம்ப ஜென்டிலாக பண்ணால் போதும், ரொம்ப சலூனில் கொடுக்குற மாதிரிலாம் மசாஜ் பண்ண வேணாம், ஜஸ்ட் ஜென்டில் மசாஜ். ஸோ இந்த மாதிரி கொடுத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் டீப்பாக வந்து போஸ்க்குள்ளே போய் அது பெனிட்ரேட் ஆகிட்டு ஒர்க் பண்ணும். ஸோ அதுக்காக தான் இது பண்ண சொல்லியிருக்காங்க. தென் இதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கள். ஸ்கின்னை எப்பயுமே கிளியராக வச்சுக்கோங்க. அதே மாதிரி வெயிலில் போகிறீங்க அப்படின்னா சன்ஸ்க்ரீன் லோஷன் யூஸ் பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா ஸ்கார்ஃப் எல்லாம் கட்டிக்கோங்க. பட் டே டைமில் யூஸ் பண்ணுற SPF வந்து 70, 80, 90லாம் யூஸ் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹையாக இருக்கிறதுல அவுட்டோர் கேம்ஸ் போகிறவங்க அப்படி தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜென்டிலாக SPF 15 இருக்க மாதிரி யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப வெயிலில் போகிறத அவாய்ட் பண்ணுங்கள். முடிஞ்சால் ஸ்கார்ஃப் கட்டிக்கோங்க. அதை பிளாக்ல யூஸ் பண்ணாதீங்க, ஒயிட் ஸ்கார்ஃபாக யூஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து என்னோடய ஜென்ரல் டிப்ஸ். இது இல்லாமல் இந்த ப்ராடக்ட்டை டெய்லி கிளென்ஸ் பண்ணலாம். டெய்லி கிளென்ஸ் பண்ணிங்க அப்படின்னா அந்த அழுக்கு எல்லாமே எக்ஸ்ப்ளோர்ட் ஆகிடும். இப்போ நீங்கள் க்ளீனப் பண்ணிட்டு வரீங்க, வந்ததுக்கப்புறம் நான் எப்படி மெயின்டைன் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா டெய்லியும் கிளென்ஸ் பண்ணுங்கள். டெய்லி கிளென்ஸ் பண்ணும்போது உங்களோட ஸ்கின்னில் இருக்க இம்ப்யூரிட்டிஸ் எல்லாம் எடுக்கும். அது இல்லாமல் கண்டிப்பாக உங்களுக்கு ஸ்கின் கேராகவும் ஆகும். அது வாய்ப்பு இருக்குது, நிறைய வாய்ப்பு இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள். வீடியோவில் நான் இந்த ப்ராடக்ட் பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்துருக்கிறது உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். அடுத்து ஒரு நல்ல ப்ராடக்ட்டோடு பார்க்குறேன். பாய்.